ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பழைய வளையல் நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க பழைய வளையல் வச்சு சூப்பராக நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் சின்ன வளையல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வளையல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆணியை அடிக்காமல் பாத்திரங்களை அடிக்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதனால தான் சின்ன வளையல் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு வளையலுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி கயிறு கட்டிக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு வளையல் நடுவுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டியை தான் வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஆணி அடிக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த டைல்ஸ்லாம் வந்து ஆணி அடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லா கரண்டியுமே இந்த மாதிரி அழகாக நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெய்னர் வடிகட்டி, ஸோ வடிகரண்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட அழகாக இதில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். நம்ம வாட்டர் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்ல, ப்ரெஷ் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஹூக்கில் இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 வளையல் கூட நீங்கள் மாட்டிட்டு கூட அழகாக இந்த மாதிரி கரண்டிங்களாம் மாட்டி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய வளையல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கயிறை வந்து கட்டிக்குங்க. ஸோ நல்லா வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஹிஜாப் போடுற ஷால் ஆகட்டும், இல்லை வந்து சல்வாருக்கு போடக்கூடிய ஷால் ஆகட்டும், அழகாக இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா வேணும்னும் போது நம்ம அழகாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் சிங்கிளாக நம்ம வலையில் இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுருந்தோம்ல, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷாலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம கரண்டி ஷால் எப்படி மாட்டணுமோ இதே போல் நம்ம சாக்ஸுமே வந்து அழகாக காய வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சாக்ஸு நடுவில் சென்டராக பின் குத்திட்டு இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா நிறைய சாக்ஸ் வந்து நம்ம காய வச்சுக்கலாம். இதுக்குன்னு இடம் தேவைப்படாது. இந்த மாதிரி காய வைக்கும்போது கீழேயும் விழாது. ஸோ இதே ஹேங்கரில் நம்ம இந்த மாதிரி கூட கரண்டிகளை வந்து அழகாக மாட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் பாத்திரம் அடுக்கி வைக்க இடம் இல்லை அப்படின்னா சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் வேண்டான்னு வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க உடஞ்ச இந்த மாதிரி கேன் ஆகட்டும், எல்லாம் வந்து ஸ்டூல் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேல் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு பழைய நைட்டி தேவைப்படும். அப்படி இல்லைன்னா வந்து உள்பாவாடை, பழைய உள்பாவாடை இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதை வந்து உள்பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் வந்து கழுத்து பகுதிக்கிட்ட வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு போட்டதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக, அதாவது இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மாசமான வாங்கக்கூடிய மல்லிகை சாமான் பொருட்கள் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தனியாக வந்து பாக்ஸ், பெரிய கண்டெய்னரோ என்ன ஒரு ஆர்கனைசரோ வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டு வச்சுட்டு நம்ம வேணும்னும் போது அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் குட்டி பசங்களாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி சொப்பு சாமான்லாம் அதிகமாக வந்து அங்கங்கே சிதறி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அந்த சொப்பு சாமான்லாம் கூட நம்ம எடுத்து போடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்டர் பாட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன குட்டி சாமான் நம்ம எப்போனா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம்னா அந்த மாதிரியான பாத்திரங்கள், எக்ஸஸாக இருக்க நிறைய பாத்திரம்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டு வச்சுட்டோம்னா வேணும் போது அழகாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கிச்சன் ரூமில் வந்து பாத்திரம் கழுகி வைக்க இடம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம இதில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம கழுகுனதுக்கப்புறம் இதில் போட்டோன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு அழகாக நீங்கள் இதை வந்து பாத்திரம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த துணியை கூட காய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் வளையலை இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் குத்தி விட்டுட்டிங்கனாலும் கரண்டியுமே கூட இதில் கூட அழகாக நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிக விலை கொடுத்து நீங்கள் பாத்திரம் கழுகி வைக்க நீங்கள் தனியாக வந்து எந்த ஒரு ஸ்டாண்டும் வாங்க தேவையில்லை. அதேமாரி பாத்திரம் வந்து நீங்கள் கழுகுனதுக்கப்புறம் அடுக்கி வைக்கிறதுக்கும் எந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க இந்த கேனை வச்சு அழகாக நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ரேஷன் அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். ஸோ அது வைக்கிறதுக்குமே வந்து நம்ம தனியாக வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாக்ஸ் வாங்க தேவையில்லை. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் நம்ம துவைக்க வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து லாண்ட்ரி பேஸ்கெட் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம லாண்ட்ரி பாக்ஸஸ் கேட்டால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கால் மேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹாலு, கிச்சனு, ரூமு இந்த மாரி போட்டு வைக்கும்போது, மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டுக்கு கீழ இந்த மாரி போட்டு வச்சுட்டிங்கன்னா, பெட்ல வந்து டஸ்ட் எதுவுமே படியாது. அதேபோல இந்த மாரி டைல்ஸ்லாம் வந்து நீங்க கால் மேட் போடுறீங்க அப்படின்னா, ஒரு மாரி வழுக்குன மாரி ஆகும். அந்த டைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த கால் மேட் வந்து கிரிப்பா நிக்காது. சம்டைம் கால் வைக்கும்போது வழுக்குற மாரி இருக்கும். இந்த மாரி வழுக்காம இருக்கிறதுக்காக, இந்த கால் மேட்டோட பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டபுள் டிப் ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, அழகா வந்து சூப்பரா எந்த இடத்துலயுமே மூவ் ஆகாது. ஒரே இடத்துல நிக்கும். அழகா நம்ம கால் துடைக்கிறதுக்கும் வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இந்த மாரி பெட்டுக்கு கீழ வந்து போட்டு வச்சுருங்க. நம்ம பெட்டுமே வந்து டஸ்ட்டு படியாது. நல்லா வந்து கிளீனாவும் இருக்கும். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல இந்த மாரி ஒரு கூடை இருந்தா எடுத்துக்கங்க. நீட்டா இந்த மாரி இருக்க இது கூட. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து இந்த மாரி கருப்பு கலர் கிளிப்பு குத்திக்குங்க. இந்த சைடுமே எனக்கு குத்திக்குங்க. இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, இப்ப இது வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு நான் சொல்றேன். நம்ம வீட்ல வந்து இந்த மாரி கட்டப்பை குச்சி இருந்தா எடுத்துக்கங்க. அத வந்து இப்ப நான் வீடியோல காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உள்ளுக்கு வச்சுட்டு லாக் பண்ணிருங்க. இங்க வந்து லாக் பண்ணாம அப்படியே மேல வச்சுருங்க. இப்ப இதுக்குள்ள வந்து நம்ம வீட்ல நம்ம கலர் கலரா திங்ஸ் திங்ஸா வளையல்லாம் வச்சிருப்போம். ஆனா ஃபங்ஷனுக்கு போம்போது டக்குன்னு எடுக்க முடியாது. இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, அழகா வந்து நம்மளுக்கு ஒரு வளையல் ஸ்டாண்டு மாரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, இது கூட டைப்ல இருக்கனால இதுக்குள்ள வந்து நம்ம தலையில குத்தக்கூடிய கிளிப்பு, இயரிங்ஸு, பிரேஸ்லெட்டு, ரிங்கு இதெல்லாம் வந்து போடுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல எல்லாமே நம்ம சம்டைம் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கும்போது, ஒரே இடத்துல நம்ம தேவையான பொருட்கள வந்து எடுத்து போடுறதுக்கு நம்ம இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா வந்து சூப்பரா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு கட்டப்பை குச்சி இருந்தா போதும். அழகா நம்ம சூப்பரா இந்த மாரி ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குள்ள இந்த மாரி கிளிப்பு, இயரிங்ஸ்லாம் கூட நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாரி 2 வாட்டர் பாட்டில் மூடி இருந்தா எடுத்திருக்கேன். பேக் சைட்ல வந்து இந்த மாரி டபுள் டிப் ஒட்டிக்குங்க. இப்போ இத வந்து கிச்சன்ல வந்து என்னோட கிச்சன்ல இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆணி அடிக்க முடியாது. அதனால வந்து இந்த மாரி தான் நான் வந்து எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவேன். இது 2 மந்த் ஒன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 மந்த்துக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் வந்து இந்த மாரி ஒட்டுற மாரி இருக்கும். இப்போ பாருங்க இப்படி வச்சதுக்கப்புறம் வந்து இதில வந்து நம்மளோட மிக்ஸி ஜார் இருக்கு பார்த்தீங்களா? அதோட வயர் வந்து நம்ம அப்படியே கீழ விடாம இந்த மாரி கூட மாட்டி வைக்கலாம். கேஸ் கட்டருமே இதில வந்து மாட்டி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. எல்லாருடைய ஸ்கூல் பேக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரகரையா இருக்கும். இத ஈஸியான மெத்தட்ல எப்படி வாஷ் பண்றதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த கைப்பிடி, கழுத்துக்கிட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கரை படிஞ்சிருக்கும். இத வந்து ப்ரஷ்ஷே போடாம சூப்பரா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாம். அதுவும் பளபளன்னு வாஷ் பண்ணி எடுக்கலாம். இதுக்காக ஒரு பக்கெட் ஜார்ல கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடாவும், கொஞ்சமா வந்து சால்ட் உப்பும் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து டிட்டர்ஜென்ட் பவுடருமே நான் சேர்த்துருக்கேன். எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. லிக்விடுமே கூட இருந்தா கூட இத நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து வெதுவெதுப்பான தண்ணி நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இத வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போட்டுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து சூடான தண்ணி ஊத்திட்டு, அந்த பேக்க நல்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சு எடுக்கணும். அந்த மாரி ஊற வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதில படிஞ்சிருக்க கரை எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட்டு கையில லைட்டா அலசுனாவே போதும். நம்ம அந்த கசக்குவோம்ல துணியெல்லாம், அந்த மாரி கசக்குனாவே சூப்பரா கரை எல்லாமே போயிரும். எப்பவுமே இந்த மாரி பேக்லாம் போடும்போது உள்ளுக்கு போகாது. இந்த மாரி ஒரு ஸ்டிக்க வச்சு இந்த மாரி குத்தி விட்டுருங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பொழுதுமே வந்து இந்த மாரி தான் வந்து பேக்க வந்து வாஷ் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸு. நல்லா சூப்பரா வந்து பளிச்சுன்னு ஆயிடும். பாருங்க நல்லா இந்த மாரி குத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்க எடுத்து அலசுனீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து பளிச்சுன்னு ஆயிடும். அவ்வளோதான். நீங்க காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து நல்ல பிரைட்னஸா இருக்கும். பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப கரையா இருந்துச்சு. சூப்பரா பாருங்க காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீடுகள்லயும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். நம்ம வீட்ல ஊறுகாய் பாட்டில் ஆகட்டும், இல்ல வந்து நம்ம குழம்பெல்லாம் என்ன எடுத்துட்டு போறோம்னா, அதில வந்து ஒரு மாரி ஆயில் பிசுபிசுப்பா இருக்கும். இத வந்து ஈஸியான மெத்தட்ல எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்றேன். இதில வந்து கொஞ்சமா வந்து டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும் ஊத்திட்டு, கொஞ்சமா வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தணும். ஊத்துனதுக்கப்புறம் வந்து பாட்டில் அந்த டப்பாவ வந்து நல்லா வந்து குலுக்கணும். இது வந்து நான் ஒரு கையிலேயே வச்சு குலுக்குனனால தண்ணி வெளிய வந்துருச்சு. கேமரா கையில புடிச்சிட்டு இருக்கனால. நீங்க 2 கையில வச்சு நல்லா வந்து இந்த மாரி குலுக்குனீங்க அப்படின்னா, ஒரே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடும். நீங்க நார்மலா வந்து ஸ்க்ரப்பர போட்டு கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அளவுக்கு அந்த ஆயில் பிசுபிசுப்பு போகாது. அதேபோல அந்த உள்ள இருக்க இதுவுமே பார்த்தீங்கன்னா,
அப்படியே தங்கியிருக்கும். நம்ம ஸ்க்ரப்பரில் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, அதில் ஸ்க்ரப்பர்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆயில் பிசுபிசுப்பாக இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு குலுக்கு தான் குலுக்குனேன். இதை வந்து தனியாக பாத்திரத்தில் ஊற்றி காட்டுறேன். அந்த எண்ணெய் எல்லாமே எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வந்து தனியாக வந்துருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.